ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபிடிடி அப்படிங்கிற ஒரு சுவிட்சை பற்றி தான், ஒரு ஆர்எஃப் சுவிட்சை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிபிடிடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டபுள் போல் டபுள் த்ரூ. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது, டிபிடிடி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டபுள் போல் டபுள் த்ரூனா என்னென்னா, 2 இன்புட்டு 2 அவுட்புட். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டபுள் போல் டபுள் த்ரூ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, இதோட வேலை, இந்த டிபிடிடி சுவிட்சோட வேலை என்ன, எங்கே இந்த டிபிடிடி சுவிட்ச் இருக்கும், அதுக்கு எத்தனை வோல்டேஜ் வரும், என்ன எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் டூப்ளெக்ஸரை பற்றி போட்டிருந்தேன், சாஃப்ட் ஃபில்டரை பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நல்ல கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் என்ன, அவங்க பயனடைவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டிபிடிடி சுவிட்ச் அப்படிங்கிறத என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வழக்கமாக இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் பார்னி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ரெட்மியோட 9A அப்படிங்கிற மாடல். நம்மளுக்கு ரிசீவிங்கை பொறுத்தளவு, அதாவது நெட்வொர்க்கை பொறுத்தளவு டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் ரெண்டு விஷயம் இருக்குது. அதில் ரிசீவிங்கில் வந்து ஒன்று ப்ரைமரி ரிசீவிங், இன்னொன்று டைவர்சிட்டி ரிசீவிங் அப்படின்ட்டு 2 ரிசீவிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஓகே, அப்போ ப்ரைமரி ரிசீவிங்குள்ள ஆண்டனா வந்து, இது வந்து ஆண்டனா ஜாக்கு. இதில் கீழே வந்து ஆண்டனா பேட் வந்து நம்ம சப்போர்டில் இருக்கும். அதுலேருந்து ஆர்எஃப் ஜாக் வழியாக நேராக உங்களுக்கு என்ன ஆகும், ஆர்எஃப் கேபிள் வழியாக வந்து உங்களுக்கு டேரெக்டாக 2GPA வந்து ரீச் ஆகும். ஓகே, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, ப்ரைமரி ரிசீவிங்குள்ளே பார்த்துது. ஓகே, இப்போ டைவர்சிட்டி ரிசீவிங்குள்ளே பார்த்து எது அப்படின்னா, இதுதான் வந்து என்னது, டைவர்சிட்டியோட ஆண்டனா. இது டைவர்சிட்டி ஆண்டனா. அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபில்டரிங் காம்பனன்ட்ஸு. ஓகே, இது ஒரு எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்டரு. அப்போ இதை தாண்டி அப்படியே டேரெக்டாக எங்கே வருது அப்படின்னா, டேரெக்டாக டிஆர்எக்ஸ் ஐசியில் போய் ரீச் ஆகுது. ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைவர்சிட்டி ரிசீவிங் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டனாவில் இருந்து டேரெக்டாக உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகிட்டு, அதே போல் உங்களுக்கு ஆண்டனாவோட ப்ரைமரி ரிசீவிங் உங்களுக்கு 2GPAல டேரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து பழைய மாடலில் மேக்ஸிமம் வந்து எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ உள்ள மாடலில் எப்படின்னா, இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ்லலாம் வந்து இந்த 2GPA வந்து டைவர்சிட்டி ஆண்டனாவை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த டிஆர்எக்ஸ் ஐசி வந்து இந்த மெயின் ஆண்டனாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய மாடலில் வந்து 2GPA பொறுத்தளவு அது மெயின் ஆண்டனாவோட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதே போல் டிஆர்எக்ஸ் ஐசிங்கிறது இந்த டைவர்சிட்டி ஆண்டனாவோட மட்டும்தான் கனெக்ட் ஆகியிருக்கும். ஓகே, டைவர்சிட்டி ஆண்டனாவோட மட்டும்தான் கனெக்ட் ஆகியிருக்கும். ஓகேயா, ஆனால் இப்போ வரக்கூடிய மாடலில் இந்த டைவர்சிட்டி ஆண்டனா வந்து மெயின் ஆண்டனாவை யூஸ் பண்ணலாம். அதே போல் 2GPA வந்து இந்த டைவர்சிட்டி ஆண்டனாவை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிபிடிடி சுவிட்ச் அப்படிங்கிற ஒரு சுவிட்சு மூலமாக என்ன பண்ணிக்கலாம், இது அந்த ஆண்டனாவை ஷேர் பண்ணிக்க முடியும். புரியுதா? அதுக்காக தான் இந்த டிபிடிடி சுவிட்ச் அப்படிங்கிற ஒரு சுவிட்சை வந்து போட்டிருக்காங்க. ஓகேயா, அப்போ கண்டிப்பாக அந்த சுவிட்ச் எங்கே பிளேஸ் ஆகிருக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரைமரி ரிசீவிங்குள்ள இந்த ஆண்டனா சைடும் இல்லை டைவர்சிட்டி ரிசீவிங்க்கு இன்பிட்வீனில் பிளேஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆண்டனா வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, எதுக்கு ஆண்டனாவை ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நமக்கு தோணலாம். ஏன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து ப்ரைமரி ஆண்டனா வந்து வீக்காக இருக்க சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், 2GPA வந்து டைவர்சிட்டி ஆண்டனாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல் உங்களுக்கு டைவர்சிட்டி மோடுக்கு போனதுக்கப்புறம், டிஆர்எக்ஸ் மோடுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஆர்எக்ஸோட ஆண்டனா வீக்காக இருக்கும்போது இந்த டிஆர்எக்ஸ் ஐசி என்ன பண்ணிக்கலாம், மெயின் ஆண்டனாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, நல்ல ஒரு பெட்டர் சிக்னல் ஸ்ட்ரென்த்துக்காக என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஆண்டனாவை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ப்ரைமரி ரிசீவிங் வந்து டைவர்சிட்டி ஆண்டனாவை ஷேர் பண்ணிக்கலாம், டைவர்சிட்டி ரிசீவிங் வந்து ப்ரைமரி ஆண்டனாவை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே, அந்த ஒரு பர்பஸ்க்காகத்தான் வந்து இந்த டிபிடிடி சுவிட்ச் அப்படிங்கிற ஒரு சுவிட்சை வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா டிபிடிடி சுவிட்ச் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாடலில் டிபிடிடி சுவிட்சு அப்படிங்கிற ஒரு
சுவிட்ச் இதில் இல்லை. ஓகே, இப்போ இன்னொரு ஃபோனை இன்னொரு மாடல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ரெட்மி வந்து Note 9, ரெட்மியோட Note 9. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இது வந்து 2GPA. ஓகே, இது வந்து நம்ம என்னது PRX பிரைமரி ரிசீவிங்கோட ஆண்டனா. ஓகே, அப்படி மேலே வந்தீங்கன்னா இது DRX ஆண்டனா. ஓகே, இது அப்படியே கீழே போனோம்னா என்னது, இது DRXோட ஐசி. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆண்டனாக்கு இடையில என்ன பண்ணியிருக்காங்க, இந்த DPDT சுவிட்ச் அப்படிங்கிற ஒரு சுவிட்சை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இது வந்து டைரெக்டாக இந்த சுவிட்சோட கனெக்ட் ஆயிரும். அதோட இந்த மெயின் அதாவது டைவர்சிட்டி ஆண்டனாவோடதும் இந்த DPDT சுவிட்சோட கனெக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், இதோட பின் டீட்டெயிலு, இது எப்படி ஒர்க் ஆகுது, கண்ட்ரோல் எப்படி ஆகுது, சப்ளை எங்கேருந்து வருதுங்கிறத நம்ம பவர் பாயிண்ட் ஸ்லைடை வச்சு நம்ம டீப்பராக பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் நடத்தினது வரைக்கும் ஏதாவது டவுட்டு, இப்போ ஏதாவது டவுட்னால் எனக்கு நீங்கள் கமெண்டில் போடுங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது தெளிவாக இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொருக்கா கூட என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் அடுத்த வீடியோவில் போடுறோம். ஓகே, விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பவர் பாயிண்ட் ஸ்லைடுக்கு போவோம். ஓகே, இதே பிட்மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன், இதுதான் அதோட பின் டீட்டெயில். பிட்மேப்பில் பார்த்தீங்கன்னா பின் டீட்டெயில் தெரியும். ஓகே, இதில் மொத்தம் எத்தனை பின் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10, மொத்தம் 10 பின் இதில் இருக்குது. ஓகே, 10 பின்னில் ஒரு 4 பின்னு வந்து கிரவுண்டு, 10 பின்னில் 4 பின்னு வந்து கிரவுண்டு. ஓகே, ஓகே, இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இப்போ நான் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறேன், இது டேரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது டேரெக்டாக இதில் கனெக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு டைவர்சிட்டி ஆண்டனா அவுட்டுன்னு போட்டுக்கு பாருங்கள், இது டைவர்சிட்டி ஆண்டனாவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேயா, அதாவது இந்த 2ஆம் நம்பர் பின்னு வந்து டைவர்சிட்டி ஆண்டனாவோட கனெக்ட் ஆகிருக்கு. இதில் 3ஆவது பின்னு கிரவுண்டு, 4ஆவது பின்னை பார்த்தீங்கன்னா அது அப்படியே டேரெக்டாக எங்கே போகுது, டேரெக்டாக டைவர்சிட்டி ஐசிக்கு போகுது. ஓகேயா, அப்போது இது டேரெக்டாக கனெக்ட் ஆகலை, இடையில ஒரு சுவிட்சு மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. அதே போல் இந்த சைடு பாயிண்ட்டை பார்த்தோம்னா இது பிரைமரி ஆண்டனாவோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்டை பார்த்தோம்னா டேரெக்டாக எங்கே போயிருக்கும், கண்டிப்பாக 2GPAவோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேயா, இது 2GPAவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேயா, அப்போ என்னென்னா பழைய மாடல்ஸில் வந்து DRX அண்டு PRX ஐசி வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, இடையில எந்த சுவிட்சுமே கிடையாது. அந்த லைன் தனியாக அதோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த லைனு பிரைமரி ரிசீவிங் வந்து 2GPAவோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ உள்ள மாடலில் இந்த ரெண்டு ஆண்டனாக்கு இடையில என்ன பண்ணியிருக்காங்க, இந்த DPDT சுவிட்ச் அப்படிங்கிற ஒரு சுவிட்ச் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வழியாக உங்களுக்கு இன்புட் ஆகுது, இது வழியாக அவுட் ஆகுது. அதே போல் இது வந்து என்னது DRXோட பார்த்து பிரைமரி ரிசீவிங்கோட பார்த்து வந்து இதில் வழியாக இன் ஆகி இது வழியாக அவுட் ஆகுது. ஓகே, ஓகே, இது வந்து ஏன் டைரெக்டாக கொடுக்கலாம், எதுக்கு சுவிட்ச் இப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து இதோட ஒர்க்கிங் வோல்டேஜ் VFE 2.8ன்னு பாருங்கள், இது வந்து பவர் ஐசிலேருந்து வரக்கூடியது. இது வந்து கண்ட்ரோல், இது கண்ட்ரோல் எங்கேருந்து வரும் அப்படின்னா CPUலேருந்து வரும். ஓகே, இது வந்து ஒர்க்கிங் வோல்டேஜ், VCC வோல்டேஜ் வந்து பவர் ஐசிலேருந்து வரும். கண்ட்ரோல் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா CPUலேருந்து வரும். கண்ட்ரோல் வோல்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னா 1.8 வோல்டேஜ், இதில் கண்ட்ரோல் வோல்டேஜ், இது CPUலேருந்து வரும். CPU தான் என்ன பண்ணுது, இதுக்கு கண்ட்ரோல் வந்து வச்சு என்ன பண்ணுன்னா ஸ்விட்சிங் பண்ணுறது. எந்த அதாவது சிக்னல் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணும், இதை ஸ்விட்சிங் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு என்ன சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேயா, ஓகே, டோட்டலாக அதோட பிளாக் டயக்ராம். இப்போ இதில் பாருங்கள், DRX இது ஆண்டனா, இது பிரைமரி ரிசீவிங்கோட ஆண்டனா. ஓகே, இப்போ அதை தான் நம்ம இப்போ பிட்மேப்பில் பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து சப்ளை லைனு, இது வந்து கண்ட்ரோல் லைன்.
சப்ளை லைனில் எவ்வளோ வரும் 2.8 வோல்டேஜ் வரும், கண்ட்ரோலில் வந்து 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, இது வோல்டேஜ் வரும்போது இது எப்படி சுவிட்சிங் ஆகுது என்ன இதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இது அதோட ட்ரூத் டேபிள் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். இப்போ இதில் விடிடி அப்படிங்கிறது பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய விஷயம், கண்ட்ரோலுங்கிறது சிபியூலேருந்து வரக்கூடிய விஷயம். இப்போ விடிடிக்கு வந்து 0 வோல்டேஜ், அதாவது வோல்டேஜே வரல, புரியுதா உங்களுக்கு? அதே போல் கண்ட்ரோல்லையுமே எந்த வோல்டேஜ் வரல அப்படின்னா அந்த சுவிட்ச் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கும்? ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ 2 ஆண்டனாவுமே கட்டான ஸ்டேஜில் தான் இருக்கும். பிரைமரி ஆண்டனா வந்து 2GPயோட கனெக்டாக இருக்காது, டைவர்சிட்டி ஆண்டனாவும் உங்களுக்கு DRX-ICயோட கனெக்ட் ஆகிருக்காது. இந்த கண்டிஷனில் வந்து உங்களுக்கு எப்படின்னா 2 ஆண்டனாவும் உங்களுக்கு இன்புட் ஆகிருக்காது. ஸோ இந்த கண்டிஷனில் உங்களுக்கு வந்து நோ சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டும் வரலாம், இல்லை எமர்ஜென்சி கால் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு கூட வரலாம். ரெண்டில் எதுனாலும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த டிஆர்எஸ் டிபிடிடி சுவிட்சுக்கு வோல்டேஜ் வரல அப்படின்னாலே உங்களுக்கு நோ சர்வீஸ் இல்லை எமர்ஜென்சி காலுங்கிற இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, செகண்ட் கண்டிஷன் பார்ப்போம். விடிடி வோல்டேஜ் வருது, அதாவது பவர் ஐசிக்கிலேருந்து வரக்கூடிய 2.8 வோல்டேஜ் டிபிடிடி சுவிட்சுக்கு வருது. ஆனால் கண்ட்ரோல் வோல்டேஜ் வரல, கண்ட்ரோல் வோல்டேஜ் லோவில் இருக்குங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா RF1 வந்து RF3யோட கனெக்டாக இருக்கும், RF2ங்கிறது RF4ஓட கனெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் விளக்குறேன். RF1 வந்து RF3யோட கனெக்ட் ஆகிருக்கும், RF2 வந்து RF4ஓட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் பாருங்கள், இது வந்து RF1 RF3யோட கனெக்ட் ஆகிருக்கும், RF2 வந்து RF4ஓட கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் கனெக்ஷன் நடக்கும், அதே போல் இதுக்கும் கனெக்ஷன் வந்து இருக்கும். அப்போ டைவர்சிட்டி ஆண்டனாக்குள்ளே இது வந்து டைரெக்டாக டைவர்சிட்டி ஆண்டனா வந்து DRX-ICயோட கனெக்ட் ஆகிருக்கும், பிரைமரி ஆண்டனா வந்து 2GPயோட கனெக்ட் ஆகிருக்கும். என்ன கண்டிஷனில்? ஜஸ்ட்டு விடிடி வோல்டேஜ் மட்டும் வருது, கண்ட்ரோல் வோல்டேஜ் வரலங்கிற கண்டிஷனில் இப்படி ஒர்க் ஆகும். ஓகே, இது அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். விடிடி வோல்டேஜும் வருது, கண்ட்ரோல் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 1.8 வோல்டேஜ் சிபியூலேருந்து வருதுங்கும் போது அந்த கண்டிஷனில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது RF2 வந்து RF3யோட கனெக்ட் ஆகும், RF1 வந்து RF4ஓட கனெக்ட் ஆகிடும். அதாவது 2GPA வந்து டைவர்சிட்டி ஆண்டனாவை யூஸ் பண்ணிக்கும், DRX-IC வந்து பிரைமரி ஆண்டனாவை யூஸ் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி சுவிட்சிங் வந்து நடக்கும். ஏன் இப்போ இது வந்து சுவிட்சிங் கண்ட்ரோல் ஃபுல்லாமே சிபியூலேருந்து தான் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், இந்த மாதிரி மாறி மாறி அதை சுவிட்சிங் பண்ணும்போது 2GPA வந்து ஒன்று டைவர்சிட்டி ஆண்டனாவை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரைமரி ஆண்டனாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி DRX-IC பிரைமரி ஆண்டனா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைவர்சிட்டி ஆண்டனா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து 2 ஆண்டனாவையும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த டிபிடிடி சுவிட்ச் இருக்கிறதுனால நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து இந்த டிபிடிடி சுவிட்ச் பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு வோல்டேஜ் வரல, இல்லை கண்ட்ரோல் வோல்டேஜ் வரல, அந்த மாதிரி இஷ்யூ ஆகும்போது பைபாஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து டிபிடிடி சுவிட்சை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து அதோட பெர்மனெண்ட் சொல்யூஷன். ஓகேயா? பைபாஸிங்கிறதுங்கிறது நாட் பெர்மனெண்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன் அதை நான் கிளியர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு இது இங்கே என்ன இஷ்யூங்கிறத உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.